ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை வாங்குவதற்காக ஏமாற்றி கொண்டிருக்கும் சுதாகரை குடும்பத்தினரின் முன்பு பாக்கியா சிக்க வைக்கிறார். அதே நேரத்தில் ஆகாஷை நான் இன்னும் மறக்கலைன்னு இனியா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாமா? பாக்கியா சுதாகர் மீது சொன்ன குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக கோபி சுதாகர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கு சுதாகர் ரெஸ்டாரண்ட்டை எழுதி தந்தால்தான் நான் கல்யாணத்தை நடத்துவேன்னு மிரட்டலை. சம்மந்தி அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைகளின் எதிர்காலத்துக்காகத்தான் நான் இப்படி பேசினேன்னு சமாளிக்கிறார் சுதாகர். இதை நம்பி கோபியும் சந்தோஷப்படுகிறார். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இனியா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது இனியா சோகமாக இருப்பதை பார்த்துட்டு ஜெனி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு இனியா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு இன்னும் வரலைன்னு ஜெனி சொல்லிகிட்ருக்காங்க. ஜெனிக்கிட்ட இனியா சொல்லிகிட்ருக்காங்க, நான் எழில் அண்ணாவை பார்த்து பேசணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அமிர்தா எழிலை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ எழில் இனியாவை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணே பற்றும் போல் இருக்குதுன்னு சொல்லி வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க இனியாவை. அதுக்கு எதுவுமே பேசாமல் இனியா அம்மாவோட கனவு அந்த ரெஸ்டாரண்ட் தான். அவங்க அதை கேட்பது சரியா? அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணுவதற்கு எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்காக எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரெஸ்டாரண்ட்டை கேட்பது தப்பு தானே அப்படின்னு சொல்லி இனியா எழில்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எழில் சொல்கிறாங்க, அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ நீ மட்டும் ஃப்ரீயாக இரு. அப்பா அதை பற்றி பேச தான் சுதாகர் சார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபைடு இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழில் சொல்லிகிட்ருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் இனியா எனக்கு ஆகாசம் நினச்சா வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு எழில் சொல்கிறாங்க, இப்போ நீ நினைக்கிறதுனால ஒன்றும் மாறப்போவதில்லை, ஆகாஷ்க்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க எழில். பிறகு இனியா ரூம்பில் இருக்கும்போது பாக்கியா வர்றாங்க. பாக்கியா இனியாவை பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, என் கண்ணே பற்றும் போல் இருக்குதுன்ட்டு திஷ்டி போட்டு வைக்கிறாங்க இனியாவுக்கு. அடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இனியா நீ தேவதை மாதிரி இருக்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சுதாகர் மனைவி ஃபோட்டோஸ் எடுக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவின் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இனியாவை வரவேற்பு மேடைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நிதிஷ் இனியாவை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க இனியா, ஏற்கனவே நீ ரொம்ப அழகாக தான் இருப்ப, இப்போ இந்த கெட்டப்பில் நீ ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உன் அழகில் மயங்கி நான் மயக்கம் கீழே விழுந்துட்டா என்னை பிடிச்சிக்கிறியான்னு கேட்டுட்ருக்காங்க இனியா கிட்ட. அதுக்கு இனியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நான் பேசுவது கிரின்ஸாக இருக்கான்னு நிதிஷ் இனியாக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுதாகர், நீங்கள் பேசுகிறதுக்கு நாளைக்கு கூட பேசிக்கலாம், இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாக்கியா குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்துட்டு என்னால் யாருடைய சந்தோஷமும் கெட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு சுதாகர் பாக்கியாகிட்ட ரெஸ்டாரண்ட்டு இனியா கிஃப்ட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா, ரெஸ்டாரண்ட்டு கொடுக்கலைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், இது நம்ம பசங்களோட வாழ்க்கை, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறகு பாக்கியா, ரெஸ்டாரண்ட் பெயரை மாற்றுவதற்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனால் அதுக்கு இப்போவே டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் சுதாகர் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆனால் அதிர்ச்சியை வெளியே காட்டிக்காமல் நிற்கிறாங்க சுதாகர். பிறகு தன்னோட பிஏவை கூப்பிட்டு, இந்த குடும்பத்துக்காரங்க எல்லாம் அலாட்டாக இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டின் பெயரை மட்டும் நமக்கு எழுதி தருவதாக டாக்குமெண்ட்டில் கையெழுத்து கேட்குறாங்க, இப்போதைக்கு இவங்களை விட்டு பிடிக்கணும், இந்த இடத்துல நம்ம முடியாதுன்னு சொன்னால் அவங்க நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல, இப்போ பாக்கியா சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க பிஏ கிட்ட சுதாகர். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.